சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இது மேரிகோல்டு அழகாக பூத்துருக்கு. அங்கங்கே பாலினேஷனுக்கு வச்சுருக்கேன். இது மெக்சிகன் பெட்டூனியா. வாங்க இன்றைக்கி என்ன பார்ப்போம்னா மூக்குத்தி அவரையை பார்ப்போம். பாருங்கள், மூக்குத்தி அவரை காய்ச்சிருக்கு. இது ரேரானது. பாருங்கள், இப்போ தான் அங்கங்கே மாடி தோட்டத்தில் ஃபேமஸ் ஆகிட்டு வருது மூக்குத்தி அவரை. பாருங்கள், இதுதான் அதனுடைய காய். பூ அழகாக இருக்கும். சாயந்தரம் நேரம் தான் பூக்கும். கத்திரிப்பூ கலரில் அழகான பூவாக பூக்கும். சாயந்தரம் நேரம் தான் பூக்கும். பாருங்கள், இதுதான் மூக்குத்தி அவரை. இது காயில் பால் இருக்கும். நல்லா சத்தானது. ஆனால் கடைகள் எல்லாம் கிடைக்காது. மாடி தோட்டத்தில் நம்மளே தேவைன்னா பயிரிட்டு வளர்த்துக்கிற வேண்டியதான். பாருங்கள், இப்போ தான் காய் வந்திருக்கு. அங்கங்கே காய் இருக்குது. இந்த காய்களை பறிப்போம். பாருங்க, இதுதான் முதல் அறுவடை. இவ்வளோ காய் கிடச்சிருக்கு. இன்னொரு செடியில் 2 காய் விதைக்கு விட்ருக்கேன். கொஞ்சம் பறிச்சிட்டேன் காய்கள். இருந்தாலும் ரேரானதுங்கிறனால முதல்ல விதை எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி விதைகள் விட்டுருக்கேன். பாருங்கள், இவ்வளோ காய் கிடச்சிருக்கு. இது மருத்துவ குணம் செஞ்சது. பாருங்கள், பறித்ததே பாலாக இருக்குது. பாருங்கள், அந்த காயில் பால் வடியுது. இந்த மூக்கை கிள்ளிட்டு இதை வைக்கலாம். இதையும் கூட குஸ்காலெல்லாம் பிரியாணிலாம் போடுறாங்க. டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்படியும் ஒரு ரோஸ் பறிச்சிருக்கேன். இந்த மூக்குத்தி அவரை பாருங்கள், இதுதான் மூக்குத்தி அவரை. இதுதான் முத்தி காயாக மாறும். அது விதைகளை போடலாம். அதுதான் விதைகள். வாங்க அடுத்ததாக நம்ம விதைக்கி விட்ட காயை பார்ப்போம். அதான் அடுத்த பக்கம் போட்டிருக்கேன். பாருங்கள், இங்கே ஒரு செடி இருக்குது. பாருங்கள், இது காய். இந்த பாருங்கள், காய ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், விதை காய ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு 4-5 காய் கிடச்சிது. ஒரு சின்ன செடி தான். இந்த 2 காயை விதைக்கி விட்டுருக்கேன். இது இன்னும் காயெல்லாம் 2 ஒன்றா விட்டால் தான் இது காஞ்சிருச்சு. இப்படி உள்ள 2 விதை இருக்கும். அதை எடுத்து போட்டோம்னா முளைக்கும். இப்படி அனைவரும் இந்த மூக்குத்தி அவரையும் வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹாப்பி கார்டனிங். வாழ்க வளமுடன்.